ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோயில் மார்க்கெட் ட்ரேடர். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி கற்றுக்கலாம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக மண்டே சொல்லியிருந்தோம், அதாவது மண்டே 18 நம்ம சொல்லியிருந்தோம் கோல்டு இஸ் டைம் டு பை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்து கோல்டும் பை ஆக ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 132 ப்ராஃபிட் வர்ற மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ போன வீக்ல. ஸோ இந்த வீக்ல அதே மாதிரி ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு திங்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்பவுமே அனலைசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் பண்றது ஒரு 50% தான். 100% இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நான் லாஸ்ட் வீக் பண்ணியிருந்த ஒரு ப்ரிடிக்ஷன் அது அதே போல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த வீக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க வந்துட்டு நான் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கோல்டுல இருக்கேன். அதாவது நம்ம எப்பவுமே கோல்ட்ல தான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பிட்காயின் அண்ட் கோல்டு இந்த ரெண்டுல இருந்து நம்ம ட்ரேட் பண்றதுக்கு மூவ் ஆயிருக்கோம். ஸோ இந்த கோல்டோட ஒரு அனலைசிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது டே கேண்டில் வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்த மார்க்கெட் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிறப்ப கீழே வந்துருந்துச்சு. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். கோல்டு வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துட்டு என்ன பண்ணிருச்சு, ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது வீடியோ கூட நான் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோல்டு கரெக்டாக கீழே வந்துருச்சு. ஸோ கீழே வந்து ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு டிமாண்ட் ஜோன் அண்ட் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் டைம்ல, அதாவது யூஎஸ் எலெக்ஷன் டைம்ல இந்த இடத்துல வந்துட்டு ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த டைம்ல தான் ஒரே டேல வந்துட்டு ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கீழே மூவ் ஆக ஆரம்பிச்சு. ஒரு 1 வீக் ஃபுல்லாவே டவுன் சைடு மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாவே மேலே மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு டே கேண்டிலோட ட்ரெண்ட் லைன். அதை நம்ம ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணி வச்சிடும். Day candle trend line. ஓகேவா? டே கேண்டிலோட ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி வந்துச்சு. ஓகே, இது விட்டுருங்களேன். நம்ம வந்துட்டு டே கேண்டிலோட ட்ரெண்ட் லைனை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் கரண்டா இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2716. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் என்னென்ன மார்க் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல மார்க் பண்ண போறது ஒரு சின்ன ஜோன். ஓகேவா? நான் என்ன மார்க் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஜோனை நான் மார்க் பண்ணி வைக்க போறேன். ஓகே, இந்த ஜோன் எதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்லிடுறேன். ஸோ நான் இப்போ இது டே கேண்டில் பாக்குறேன். இப்போ நான் 1 hour சார்ட்டுக்கு மாறி போயிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ 1 hour சார்ட்டுக்கு மாறி போறப்ப நான் இந்த இடத்துல தான் சொல்லியிருந்தேன், இந்த 18, அதாவது இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் கோல்டு இஸ் டைம் டு பை, கோல்டை பை பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலி ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது ப்ராப்பரா எனக்கு இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் வேணும், இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் வேணும் அப்படின்லாம் இருக்கு. நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓரளவு நமக்கு படுற மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, த ட்ரெண்ட் லைன் இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிக்க வேண்டியது. எனக்கு கரெக்டாக அதில் டச் ஆயிருக்கணும், எனக்கு கரெக்டாக டச் ஆகி மூவ் ஆயிருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன்லாம் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வரைஞ்சி வைக்கிற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணி போன மார்க்கெட் ஒரு சின்ன ரீட்ரெஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல தான் நான் சொல்லியிருந்தேன் கோல்ட் இஸ் டைம் டு பை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 18 வந்துட்டு இந்த ஏரியா. ஓகேவா? இந்த ஏரியால நான் சொல்லியிருந்தேன் கோல்டு இஸ் டைம் டு பை, கோல்டு பை பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கோல்டு பை சைடு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து கிராஷ்ல வந்த கோல்டு இந்த இடத்துல இருந்து பை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ மார்க்கெட் கரண்டா பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ கரண்டா மார்க்கெட் இந்த ஏரியால ஓடிட்டு இருக்கு. இங்கேயுமே நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ட்ரெண்ட் லைன்குள்ள தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு இங்கேயுமே ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ஒரு சேனலும் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு, அதாவது இது 1 hour கேண்டில். ஓகேவா? ஸோ இது வந்து 5 minutesல போய் பார்க்குறப்ப இது வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், அதாவது உள்ள எப்படி ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த இன்டர்னல்ஸ் வந்துட்டு இது வேற மாதிரி இருக்கும். நான் பார்க்குறது வந்துட்டு 1 hour சார்ட். ஓகேவா? ஸோ இந்த 1 hour சார்ட்ல பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இந்த ஜோன் சைடு வரப்ப மார்க்கெட் இஸ் கோயிங் டு செல்.
அதாவது செல் சைடு கொஞ்சம் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு அதாவது நான் சொல்லிட்டேன் சொன்ன மாதிரி தான் ட்ரேடிங் வந்துட்டு 50-50 தான். நம்ம வந்துட்டு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகலாம் போகலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு டே கேண்டிலோட ட்ரெண்ட் லைன். ஓகேவா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்துட்டு இந்த டே கேண்டிலோட ட்ரெண்ட் லைன்ல வந்து தொட்டுட்டு கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்றேன். அண்ட் இந்த ஜோன், அதாவது இந்த ஏரியா வந்துட்டு ஒரு நல்ல ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வர்றப்ப மார்க்கெட் கண்டிப்பா ஒரு செல் சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவுக்கு வரப்ப மார்க்கெட் வந்துட்டு ஒரு செல் சைடு மூவ் ஆகும், மண்டே வந்துட்டு ஒரு செல் சைடு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இல்ல மார்க்கெட் வந்துட்டு இதையும் பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை இருக்கு. ஸோ ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணி மேலே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த இடத்துல நான் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து பை ஆக போகுது, கோல்டு இஸ் டைம் டு பை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல பை ஆயிடுச்சு. இந்த இடத்துலையும் கோல்டு வந்துட்டு செல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்ககிட்ட, கோல்டு வந்துட்டு எப்பவுமே பை சைடு தான். ஸோ நீங்க செல் ஆர்டர்ஸ் ரொம்ப எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டு இங்க போயிட்டு செல் சைடு மூவ் ஆனா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி போயிட்டு செல் சைடு மூவ் ஆனா கூட நீங்க இங்க என்னென்ன டிமாண்ட் சோன்ஸ் இருக்கோ அண்ட் இங்க ப்ராப்பரா எந்தெந்த கேப்ஸ் இருக்கோ அதை நீங்க மார்க் பண்ணி வச்சு அங்கதான் ட்ரேட் எடுக்கணுமே தவிர நீங்க வந்துட்டு கோல்ட்ல வந்துட்டு செல் ஆர்டர் நான் பிளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. ஸோ நான் வந்துட்டு ரெஃபர் பண்ண போறது இல்லை. நான் கோல்ட்ல எப்பவுமே பை ஆர்டர்ஸ் மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்துட்டு இல்லை எனக்கு செல் சைடும் நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது என்னோட ப்ரெடிக்ஷன், இது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன செல் சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கோல்டு இதையும் பிரேக் பண்ணி மேலே போக போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சேம் டைம்ல பிட்காயின் வந்துட்டு எந்த சைடு மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பிட்காயின் வந்துட்டு ஓகே, ஸோ பிட்காயின் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ நான் இதை ஆல்ரெடி வரைஞ்சி வச்சிருந்த ஒரு ட்ரெண்டு, டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ பிட்காயின் எந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் எப்போ பிரேக் ஆகுதோ அந்த டைம் வந்துட்டு செல் சைடு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்லேயே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஆல் டைம் ஹை வச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணது தான் 1 lakh வந்துட்டு ரீச் ஆயிரும், போன வீக்லேயே ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட ரீச் ஆயிடுச்சு 1 lakh. ஸோ ரீச் ஆன மார்க்கெட் இன்னும் மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்தால் பார்க்கணும் பிட்காயின்லையும். ஸோ பிட்காயின் மேலே ஏறுறதுக்கான ஒரு ரீசன் இந்த யூஎஸ் எலெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ யூஎஸ் எலெக்ஷனில் ட்ரம்ப் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிட்காயின் வந்துட்டு ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும், நல்ல பை சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் பிட்காயின் வந்துட்டு ஒரு நல்ல பை சைடு மூமெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு பிட்காயினில் ட்ரேட் எடுக்கணும்னா கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தட்ஸும் பிட்காயின்லையும் ஒர்க் ஆகும். ஸோ பிட்காயின்லையும் ஒர்க் ஆகும், கோல்ட்லையும் ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம ட்ரேட் எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்துட்டு ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம வந்துட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய சின்ன சின்ன ரீல்ஸ் வரும். ஸோ தட் அது மூலமாக கூட நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரேடிங்கோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோஸ்.